புனித மரிய பௌஸ்தினா வரலாற்றின் தொடர்ச்சி. இறை இரக்கத்தின் செய்தியாக புனித மரிய பௌஸ்தினா அவருக்கு இயேசு வழங்கிய முக்கிய அழைப்புகள்: இறைவனின் எல்லையற்ற இரக்கத்தை முழுமையாக நம்புங்கள். பாவ மன்னிப்பிற்காக மனம் திரும்பி இறைவனிடம் வாருங்கள். பிறரிடம் இரக்கமும் அன்பும் காட்டுங்கள். இறை இரக்க ஜெபமாலையை, டிவைன் மர்சி சாப்லெட் ஜெபத்தை செய்யுங்கள். இறை இரக்க ஞாயிறு, டிவைன் மர்சி சண்டே திருநாளை சிறப்பாக கொண்டாடுங்கள் ஆகிய முக்கிய அழைப்புகளை இயேசு கிறிஸ்து மரிய பௌஸ்தினா வழியாக இந்த உலகிற்கு வழங்கி இருக்கின்றார். மரிய பௌஸ்தினா அவர்களின் நாட்குறிப்பு. புனித மரிய பௌஸ்தினா இயேசு தமக்கு கொடுத்த செய்திகளையும் ஆன்மீக அனுபவங்களையும் தனது நாட்குறிப்பில் பதிவு செய்தார். அந்த நூல் டைரி, டிவைன் மர்சி இன் மை சோல் என்ற பெயரில் உலகம் முழுவதும் பல மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. இது இறை இரக்க ஆன்மீகத்தின் மிக முக்கியமான நூலாக கருதப்படுகின்றது. நீண்ட காலம் காசநோயால் அவதிப்பட்ட புனித மரிய பௌஸ்தினா 1938 அக்டோபர் மாதம் 5ஆம் நாளன்று தனது 33 வயதில் இறைவனடியை சேர்ந்தார். அதன் பின்பு அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. 1993 போப் ஜான் பால் II அவர்களால் அருளாளர் பட்டம் வழங்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் அதே திருத்தந்தையால் அவர் புனிதராக அறிவிக்கப்பட்டார். அன்றே இறை இரக்க ஞாயிறு, டிவைன் மர்சி சண்டே உலக அளவில் திருச்சபை திருநாளாக நிறுவப்பட்டது. புனித பௌஸ்தினா அவர் வாழ்க்கையில் நமக்கு கற்பிக்கும் பாடங்கள்: இறைவனின் இரக்கத்தில் முழு நம்பிக்கை வைப்போம். எந்த பாவியும் இறைவனின் இரக்கத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. மன்னிக்கும் மனப்பான்மையுடன் நாம் வாழ்வோம். இரக்க செயல்கள் மூலம் பிறருக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவோம். தினமும் ஜெபம் மற்றும் இறை நம்பிக்கையுடன் வாழ்வோம். இவையே மரிய பௌஸ்தினா அவர்கள் வாழ்வில் வழியாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள். அவரது நினைவு நாள் அக்டோபர் 5 புனித பௌஸ்தினா கோலஸ்கியின் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அவர் கூறிய வார்த்தைகள்: இயேசுவே, உம் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஜீசஸ், ஐ ட்ரஸ்ட் இன் யூ. ஆமென். மீண்டும் சந்திப்போம்.